Hey friends, welcome back to my channel Cook with Samini. Super and taste என்ன மீன் குழம்பு அறுசுவை மசாலா எப்படி செய்து பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாம் செஞ்சாங்க. இந்த ரொம்ப டேஸ்ட்டான இந்த மசாலாவை எல்லாருக்கும் செஞ்சு பாருங்கள். இது சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் வச்சுட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டுத்துலேயுமே நம்ம மீன் குழம்பு பண்ணலாம், நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதான் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ மீன் எடுத்து வச்சுருக்கோம். புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தாளிப்பு வடகம் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு குழம்போட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்து இந்த மாதிரி வதக்கிட்டேன். ஒரு 10 நிமிஷமாக வதக்கியிருக்கேன். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம தக்காளி அரைச்சி சேர்த்துக்கலாம். தக்காளி அரைச்சி சேர்க்கும்போது நமக்கு குழம்பு நல்லா ஒரு திக்னஸோட கன்சிஸ்டன்சி நமக்கு ரொம்பவே நல்லா கிடைக்கும். அதனால தான் நான் அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா அந்த பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். இப்போ புளியை கரைச்சிட்டு அதோட தோல்லாம் எடுத்துட்டேன். இப்போ அறுசுவை மசாலாவோட மீன் குழம்பு மசாலா சேர்த்துக்கலாம். நான் 10 ரூபா பேக்கெட் ஒன்று சேர்க்குறேன். இன்றைக்கி 1/2 கிலோ மீன் தான் செய்கிறோம். அதுக்கு நான் 10 ரூபா பேக்கெட் சேர்க்குறேன். நீங்கள் எந்த அளவுக்கு மீன் சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். நல்லா கரைச்சிட்டு இதிலே தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா கலந்து வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி குக் ஆகணும். அப்போ தான் நமக்கு மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக கிடைக்கும். நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு மீன் குழம்போட டேஸ்ட் பக்காவாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நல்லா இன்னுமே நல்லா வதங்கி வரட்டும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க புளி கரைசல், அதுக்கப்புறம் மசாலா, உப்பு எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் சேர்த்துக்கிறேன். இதுலேயே நம்ம புளி கரைசல், அதுக்கப்புறம் மீன் மசாலா எல்லாமே சேர்த்துட்டோம். உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இது பச்சை வாசனை போக நல்லா வதங்கி வரணும். இப்போ பச்சை வாசனை போக நல்லா வதங்கி நமக்கு குழம்பு நல்லா திக்காக்கி கிடைக்கணும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ சிம்மில் வச்சிடுறேன். அப்போ தான் நமக்கு நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக வரும். ஒரு 20 நிமிஷமாக குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. சிம்மில் வச்சு பாருங்கள். சிம்மில் வச்சது ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு ரொம்ப சூப்பராக கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ நம்ம மீன் எடுத்து வச்சுருக்க மீன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், மீன் நல்லா சேர்த்துட்டு அந்த குழம்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப மிக்ஸ் பண்ணிட்டோன்னா மீன் உடஞ்சிரும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வெந்துச்சுன்னா போதும். சூப்பராக நமக்கு மீன் ரெடி ஆகிடும். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் காட்டுறேன். பாருங்கள், 2லேருந்து 3 நிமிஷம் ஆகிடுச்சு. மீன் சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம மிளகுத்தூள் தூவிட்டு கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிடலாம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான அறுசுவை மசாலாவோட மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. அறுசுவையோட மசாலா எல்லாமே ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். ரொம்ப சூப்பரான டேஸ்டியான மீன் குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.